வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி முட்டை வச்சு சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம். இந்த டிஷ்ஷு வந்து சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்குங்க. அரைச்சி விட்ட முட்டை கிரேவி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பொருளை வச்சு இதே மாதிரி ஒரு தடவை முட்டையில் கிரேவி செஞ்சு பாருங்கள். அரைச்சி விட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். 2 துண்டு இஞ்சி, பச்சை மிளகா 2, புதினா 1 கைப்பிடி, மல்லித்தழை 1 கைப்பிடி, தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்திக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூனு, மிளகு 1 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அரைச்ச முட்டை கிரேவிக்கு வந்து பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் பெரிய வெங்காயம் 2 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதக்கிடுச்சு. இப்போ இதில் நாம் அரைச்ச பேஸ்ட்டு வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த மசாலாலாம் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்க விடலாம். தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்திக்கலாம். அதனால் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். மசாலா கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு. இப்போது இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். அரைச்ச மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து இதில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி கலந்தாச்சு. இப்போது இந்த முட்டை மசாலாவுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ கிரேவி வந்து நல்லா திக்காயிருச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து முட்டை வந்து ஒரு 4 முட்டை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டையில் கீரல் போட்டு சேர்த்தோம்னா அந்த எசன்ஸ் எல்லாம் முட்டையில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டான முறையில் இருக்கும். இப்போது ஒவ்வொரு முட்டையை இப்படி கீரல் போட்டு இந்த கிரேவியில் வந்து சேர்த்திக்கலாம். இப்போது முட்டையெல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான அரைச்சி விட்ட முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே கொத்தமல்லி தழை வந்து தூவி இறக்கணும்னா சூப்பரான ஒரு டிஷ் ரெடி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுடைய அரைச்சி விட்ட முட்டை கிரேவி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும்.